இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு கிரில் பண்ணுறதுக்காக ஒரு அடுப்பு வாங்கியிருக்கேன். அதில் தான் கிரில் சிக்கன் பண்ண போகிறேன். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு இது போல் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மேலே வர சப்பையோடு சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் முதல்ல இந்த லெக் பீஸ் பண்ணுறதுக்கு இந்த சதையெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உள்ள மசால் இறங்கும். அதை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி எடுத்து இப்படி கீறி விடுங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தளவுக்கு கீறி விட்டுக்கோங்க. நல்லா பெருசாகவே கீறிக்கோங்க. அப்போ தான் மசால் வந்து நல்லா இறங்கும். கொஞ்சம் ஆழமாகவே கட் பண்ணிக்கிட்டோம்னா மசால் வந்து நல்லா இறங்கும். அதுக்காக தான் இப்படி கட் பண்ணுறது. நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட குத்தி விடலாம். கத்தி வச்சு கீறினதுக்கப்புறம் இதை வச்சு இந்த கட் பண்ணாத இடத்துல இது போல் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா மசால் வந்து பிடிக்கும். இதுக்கு தேவையான மசால் என்னன்னு பார்த்துடலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் கொஞ்சம், தயிர் 2 ஸ்பூன், லெமனோட சாறு வந்து ஒரு அரை லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, தயிர். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அளவு. அதனால தான் எல்லாம் இப்படி தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. அது சிக்கன் மேலேயே போட்டு நம்ம தடவினோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா? அதனால் இது போல் தனியாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தடவிக்கலாம். மிளகுத்தூள் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட லெமனையும் சேர்த்துடலாம். பாதி லெமன் இல்லைன்னா முழுசாக ஒரு லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அரை லெமனே நிறைய சாறு இருந்ததுனால நான் அரை லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 1 லெமன் சாறு இதுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சிக்கனில் பிடிக்கும். அதனால் இந்தளவுக்கு போதும். இப்போ சிக்கனில் இதை தடவி வச்சிடலாம். கட் பண்ணதுக்குள்ளேலாம் மசாலா நல்லா தடவி விடணும். அப்போ தான் உள்ளேலாம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவணும். ரொம்ப பிடிச்சிட்ருக்க மாதிரிலாம் தடவ வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆகணும். உப்பெல்லாம் பிடிக்கணும் இல்லையா? அதனால் இந்த மசால் தடவுறதுல தான் அதில் காரம் உப்பு எல்லாமே இறங்கும். அதனால் நல்லா பார்த்து தடவுங்க. நம்ம கட் பண்ணதுக்குள்ளே நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும். இது போல் தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் மற்ற பீஸையும் எடுத்து வச்சிடலாம். சிக்கனில் மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இதை ஊற வைக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைங்க. 2 மணி நேரத்துக்கு மேலேயும் ஊற வைக்கலாம். அப்படின்னாலும் ஊற வைங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு தப்பே இல்லை. ஆனால் 2 மணி நேரத்துக்கு கம்மியாக எடுத்து இதை நம்ம கிரில் பண்ணக்கூடாது. அப்படி சீக்கிரமே எடுத்துட்டோன்னா இதில் இருக்க மசால் வந்து சிக்கனில் இறங்கி இருக்காது. ஏன்னா இது பெரிய பீஸாக இருக்குது இல்லையா? அதனால சிக்கனில் இறங்காது. அதனால ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணலாம். இதுதான் நான் வாங்கின கிரில் சிக்கன் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கணும். மொத்தத்தையும் இந்த ஸ்க்ரூ எல்லாமே அவங்க போட்டு தான் வச்சுருப்பாங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து இதில் மாட்டினா அவ்வளோதான். இந்த பக்கமும் அதே போல் தான் கிளிப்பு மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால டைட்டாக இருக்குது. எடுத்து இப்படி மாட்டிக்கிட்டால் இது வந்து வெளியில் வராது. இப்போ இதில் நெருப்பு போடுறதுக்காக இந்த கம்பி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அதை இதில் இது மேலே வைக்கணும். அது ஸ்டாண்டு மாதிரி தாங்கி பிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இப்படியே நம்ம நெருப்பு போட வேண்டாம். நான் ஒரு பாதுகாப்புக்காக தான் இது போடுறேன். கீழேலாம் சும்மா நெருப்பு கீழே தரையில் படும் அப்படின்றதுக்காக தான் இதை வைக்கிறேன். அலுமினிய பேப்பர் இப்படி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலாங்க நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் 2-3 கறி வந்து தீ ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நம்ம நெருப்பு வைக்கலாம். இப்போ நெருப்பு இதில் போட்டுடலாம். நான் அடுப்பில் வந்து நெருப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நாங்கள் காசு கொடுத்து கடையில் தான் வாங்கணும். இந்த கறி
நெருப்பு போட்டாச்சு, நல்லா நெருப்பு வந்து ரொம்ப இருக்குது. இப்போ இந்த கம்பியை வச்சிடலாம். இதை ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேக வச்சிடலாம். இப்படி 4 கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கணும். லைட்டாக மேலே நான் பட்டர் தடவுறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி போடுங்க, இல்லைன்னா மொத்தமாக கருகிரும். ரொம்ப அனல் அதிகமாக இருக்குது, வீடே புகையாக தான் இருக்குது. மொட்டை மாடியில் வச்சுட்டு செய்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நான் யோசிக்காமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே புகையாக இருக்குது. பார்க்குறப்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஆனால் பார்த்தா தெரியுது வேகாமல் தான் இருக்குது. இது மேலே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் தடவி நான் திருப்பி போட்டிருக்கேன். வரைக்கும் 10 நிமிஷம் ஆயிருக்கு வேக வச்சு. 10 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஃபுல்லாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் வேகிறதுக்கு. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதை இதுக்கு மேலே வேக வச்சா ரொம்ப கருகிரும். இப்போ நம்ம வாங்கின கிரில் அடுப்பில் இதை எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தீ வந்து அதிகமாக போட்டுட்டோம், அதனால சீக்கிரமே இப்படி கருத்து போயிடுச்சு. தீ வந்து இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த அனலையே வேக வச்சிட்டோன்னா இந்த மாதிரி மேலே ரொம்ப கருப்பாகாது. இப்போ ரொம்ப கருப்பானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை, சாப்பிடலாம் முடியும். அந்த அளவுக்குலாம் மோசமாகலை. ஆனால் நல்லபடியாக இருந்து சூப்பர் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த கிரில் அடுப்பு 2000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். கோயம்புத்தூரில் ஹோம் சென்டரில் வாங்கினேன். நேற்று தான் வாங்கினேன். சரி, அதை எப்படி கிரில் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. தீ மட்டும் நாங்கள் அதிகமாக போட்டுட்டோம், அதனால தான் இதாயிருச்சு. இல்லைன்னா மற்றபடி எல்லாமே ஓகே தான், ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்குள்ளே வச்சு நான் செஞ்சுட்டேன். அது வீடெல்லாம் புகையாயிருச்சு. மொட்டை மாடியில் போய் செஞ்சிட்டோம்னா ஈஸி. இல்லைன்னா அவுட்டோர் எங்கன்னா போனோம்னா அங்கே கூட இது போல் வச்சு நம்ம கிரில் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாகலாம் இல்லை. அதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தீ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை மேலே வச்சிட்டோம்னா போதும். மற்றபடி எந்த இதுவுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். செகண்ட் டைம் பண்ணுறப்போ சரியாயிரும். நீங்களும் இது போல் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.